ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் லென்த்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலவே இந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து ஆரணியில் வந்து மேக்கப் புக் ஆகிருக்கு. நைட்டு ரிசப்ஷன், மார்னிங் முகூர்த்தத்துக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்தே புக் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நான் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். திங்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அங்கே போயிட்டு நம்மளுக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். கிளம்புற டைமில் கரெக்டாக வந்து ஃபேஷியல் ஒன்று வந்தது. ஃபேஷியல் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் 11 o'clock கிளம்பணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன். பட் 12:30 அந்த மாதிரி கிட்ட ஆயிடுச்சு. பட் ஓகே, நம்ம வந்து பிரைடு ஸ்பேஸ்க்கு வந்து கரெக்டான டைமுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டு அவங்க வந்து நான் வந்து மெயின் ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து இவங்க தான் வந்து அபி, இவங்க தான் பிரைடு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேஸு, பட் இருந்தாலும் வந்து டார்க் சர்க்கிள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் தான் வந்து கவர் பண்ணணும் அப்படின்ட்டு போனோடனே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக பண்ணி கொடுக்கணும். அதாவது வந்து இவங்களுக்கு வந்து ஏசிலாம் கிடையாது. ஒரு சின்ன வீடு தான் நாங்கள் வந்து மேக்கப் பண்ணுற இடம். பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வீடு தான். அந்த டேபிள் ஃபேன் மட்டும்தான் வச்சு நாங்கள் இப்போ வந்து மேக்கப் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து லென்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி தான் வந்து மேக்கப் வந்து ஃபைனல் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருமே சொல்லுவாங்க மேக்கப் போட்டால் அப்படியே பேய் மாதிரி ஆகிடுவாங்க, அவங்களாம் இருக்க மாட்டாங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து மேக்கப் வந்து ஒரு லேயர் மேலே போடுறதால கண்டிப்பாக வந்து இங்கே மேக்கப் போட்ட மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து போட்டும் போடாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஒரு லேயர் அப்ளை பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். என்னென்னா மேக்கப் வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். அதுதான் நமக்கு மெயின். நான் வந்து நானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் நானாக இருக்கணும்னா நம்ம மேக்கப் போடாமல் தான் இருக்கணும். ஆக்சுவலாக நம்ம வந்து லேசஸ் எல்லாமே வச்சு நம்ம ஒரு ஃபுல் மேக்கப் கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப அழகாக தெரிவாங்க. அதுக்காக தான் மேக்கப்பே, சரிங்களா? நானாக இருக்கணுன்றதுக்கு வந்து மேக்கப்பே தேவை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு பவுடர் போட்டாலே நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து நம்ம ஒரு மேக்கப் வந்து மேலே போடும்போது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக தான் செய்யும். இங்கே பாருங்கள், இது வந்து அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு பண்ண மேக்கப்பாக. அவங்க நல்லா பண்ணலைன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை புக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னால் அதை கேட்ச் பண்ண முடியல. ஏன்னா அடுத்து அவங்களுக்கு இன்னொரு சிஸ்டருக்குலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணதால் அவங்க பேசுனதெல்லாம் வந்து என்னால் எடுக்க முடியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து நிச்சயதார்த்துக்கு பண்ணி ஒரு மாதிரி நாங்கள் அப்செட் ஆகிட்டோம். பட் நீங்கள் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் எல்லாமே, பிரதர் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. நம்ம பண்ண ஒர்க்குக்கு அங்கீகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்கிற வார்த்தைகள் தான். ஆக்சுவலாக எனக்குமே வந்து ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு அவங்க சொன்னது. அவங்க கவனித்த விதமும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா காஃபி, டீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒர்க் ஸ்டார்ட் ஆனால் முடிகிற வரைக்கும் நடுவில் எதுவுமே சாப்பிட முடியாது. பட் வந்து அவங்க நிறுத்தி இதை குடிங்க அதை குடிங்கன்னு சொல்லிட்டு கவனிச்சிட்டே இருந்தாங்க. உண்மையாகவே எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவங்க சொந்த வீட்டுக்கு வந்து அவங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. நல்லா சொட்டாயிடுச்சு. கோவில் ஆண்டக்கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சொட்டாயிடுச்சு. பட் இருந்தாலும் மேக்கப் வந்து நமக்கு வந்து அவுட்ஃபிட்டில் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மேக்கப் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போயும் பாருங்கள் மேக்கப் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா ஸ்டே கொடுக்குது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது பார்த்திங்கன்னா மார்னிங்கு. நைட்டு வந்து எல்லாருமே தூங்கிட்டாங்க. பட் எனக்கு தூக்கமே வரலை. நான் முடிச்சுட்டே இருந்தேன். என் கண்ணெல்லாம் பாருங்கள், ரொம்ப டயர்டாக இருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து பொண்ணுக்கு வந்து நலங்கு வச்சுட்ருக்காங்க. உடனே அவங்கள ரெடி பண்ணணும்னு. பட் வந்து டைம் எனக்கு எவ்வளோ கிடச்சிது தெரியுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இல்லை 3/4 மணி நேரம் அவ்வளோதான் எனக்கு வந்து மார்னிங்க்கு வந்து டைமே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க நலங்கு வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அவசரமாக ரெடி பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். அவுட்ஃபிட் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். என்னென்னா நமக்கு வந்து ஒரு டைம் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் நல்லா பண்ணலாம், நம்ம பெஸ்ட்டை காமிக்கலாம்னு நினைப்போம். பட் இருந்தாலும் கம்மியான டைமில் நம்மளுடைய எவ்வளோ எஃபெக்ட் போட்டு அவங்களுக்கு பெஸ்ட்டு கொடுக்குறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த டைமில் ஓகே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாப்பிள்ளையுடைய சிஸ்டர்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபைனல் லுக் அவங்கள முடித்து அவங்களுக்கு வந்து மணமேடைக்கு அமுச்சிட்ட உடனே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஓகே, அவங்க கரெக்ட் டைமுக்கு நம்ம வந்து அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோல வந்து நைட் ரிசப்ஷன் லுக் புடிச்சிருக்கா? இல்ல மார்னிங் முகூர்த்தம் லுக் புடிச்சிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. ஆ மார்னிங் முகூர்த்தத்துக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுவுமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் நான் வந்து கிளம்புனேன். எல்லாருமே வந்து கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்களுடைய மரியாதையும் சொல்லி குடுத்த மரியாதை ரொம்ப புடிச்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.